ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. அதாவது குக்கிங் எல்லாரும் செய்யலாம், ஆனால் குக்கிங்கில் கூட சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நமக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு அந்த டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இது பேச்சுலர்ஸுக்கும் பிகினர்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏராளமான சின்ன சின்ன டிப்ஸ் இருக்கு, எல்லாம் சொல்ல முடியலனாலும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஞ்சம் விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். அரிசி பருப்பு வகைகள் ஊற வச்சு நம்ம சமைக்கும் போது டைமும் மிச்சம், அதே நேரத்தில் கேஸும் சேவ் பண்ணலாம். மெதுவாக குக் பண்ணும்போது ஆழமான சுவை கிடைக்கும். நம்ம வெஜிடபிள்ஸ் வதக்கும் போது நேரமா நம்ம உப்பு ஆட் பண்ணோம்னா நம்மளோட வெஜிடபிள்ஸ் சோர்வடையும். கடாயை சூடாக்க வச்சுட்டு அந்த கடாய் சூடு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நம்ம வதக்கணும்னா அதோட கலர் போயிடும். அதாவது வெஜிடபிள்ஸுக்கு நேச்சுரல் கலர்ஸ் கிடைக்காது. நம்ம கறி வைப்போம், கறி வைக்கும் போது புளியை உடனே ஆட் பண்ணோம்னா அந்த கறியில ஒரு கசப்பு தன்மை வரும். அதனால கறி வைக்கும் போது கொஞ்சம் டைம் பார்த்து தான் நம்ம புளி ஆட் பண்ணணும். ஒரு சில நேரத்துல நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுவோம். இந்த பெப்பர் பவுடர் எப்போ ஆட் பண்ணணும்னா எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஃபைனலா பெப்பர் ஆட் பண்ணும்போது தான் அதோட சுவையும் அதோட நேச்சுரல் டேஸ்டும் நமக்கு கிடைக்கும். ஒரு சில டிஷ்ல கீ ஆட் பண்ணுவோம். இந்த நெய் ஆட் பண்ணும்போது எப்போ ஆட் பண்ணணும்னா இறக்கி வைக்கக்கூடிய லாஸ்ட் மொமெண்ட்ல தான் அந்த கீயை ஆட் பண்ணணும். அப்பந்தான் அதோட டேஸ்ட் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். எல்லாருமே ஹெல்த் கான்ஷியஸ், அப்படித்தானே? அப்போ நம்ம வெஜிடபிள் வதக்கும் போது என்ன செய்யணும்? வெஜிடபிள் வதக்கும் போது மூடி வச்சு வதக்கணும். வதக்கும் போது எண்ணெய் குறைவா செலவாகும். நம்மளோட முக்கிய டிஷ்ஷுக்கும் நம்ம பூண்டு யூஸ் பண்ணது உண்டு. இந்த பூண்டு ரைட்டான வேலை தான் நம்ம யூஸ் பண்றோமான்னு கேட்டா தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா இந்த பூண்டு நம்ம ஆட் பண்ணதுக்கு முன்னாடி இதை ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒன்னுல பொடியா வெட்டியோ அப்படி இல்லைன்னா தட்டியோ இல்லைன்னா கிரைண்ட் பண்ணியோ ஒரு 20 மினிட்ஸ் வெளியே வச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட டிஷ் கூட இதை யூஸ் பண்ணணும். அப்பந்தான் அந்த பூண்டுக்குள்ள எல்லா தன்மையான இதுவும் நம்மளோட ஃபுட்ல கிடைக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் எத்தனை பேருக்கு தெரிஞ்சு நீங்க குக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். என்னோட சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.